மின்சார மோட்டாரின் பாகங்கள் என்ன என்பதை அறிய விரும்புகிறீர்களா? விளக்குகிறேன். ஒரு மின்சார மோட்டார் ஒரு மையத்தைக் கொண்டுள்ளது, இது பல அடுக்கப்பட்ட உலோகத் தாள்களால் ஆனது. இந்த கத்திகளில் பள்ளங்கள் உள்ளன, அங்கு சுருள்கள் என்றும் அழைக்கப்படும் செப்புக் கம்பியின் சுருள்கள் வைக்கப்படுகின்றன. இந்த செப்புச் சுற்றுக்கு மின் ஆற்றல் பயன்படுத்தப்பட்டு மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது, இது மோட்டாரின் செயல்பாட்டிற்கு பொறுப்பாகும். இயந்திரத்தின் மற்றொரு இன்றியமையாத பகுதி ரோட்டார் எனப்படும் மையப் பகுதியாகும். ரோட்டார் அடுக்கப்பட்டு உலோக கத்திகளால் ஆனது, மேலும் அதன் மையத் துளை வழியாக செல்லும் ஒரு தண்டு மீது பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் ரோட்டரில் பல உலோக கம்பிகள் உள்ளன, அவை கத்திகளில் உள்ள சிறிய துளைகளை கடக்கின்றன. இந்த பார்கள் நிலையான மற்றும் செப்பு வளையங்களால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ரோட்டார் தண்டு இருபுறமும் தாங்கு உருளைகளைக் கொண்டுள்ளது. இந்த தாங்கு உருளைகள் உராய்வைக் குறைத்து தண்டு சுதந்திரமாக சுழல அனுமதிக்கின்றன. ரோட்டார் இயந்திர மையத்தின் மையத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, மேலும் அதை ஆதரிக்கும் மற்றும் வெளிப்புற சூழலில் இருந்து தனிமைப்படுத்தும் கவர்கள் உள்ளது. ரோட்டார் ஷாஃப்டின் முன்பகுதி ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரு ஹைட்ராலிக் பம்ப் மற்றும் பிற உபகரணங்கள் போன்ற இயந்திர இயக்ககத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பின்புறத்தில் தண்டுடன் இணைக்கப்பட்ட மின்விசிறி உள்ளது. இந்த விசிறி சுழன்று காற்றோட்டத்தை உருவாக்கி இயந்திரத்தை குளிர்விக்க உதவுகிறது. பாதுகாப்பிற்காக விசிறியைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு உறை உள்ளது, இது